என்னங்கப்பா மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லம்மா, இப்பதான் போன் பண்ணி கேட்டோம். பக்கம் பக்கம் வந்துட்டாங்களாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோன்ட்டாங்க. அப்படிங்களாப்பா? சரிங்கப்பா சரிங்கப்பா. நான் கூட வந்துட்டாங்களோ என்னவோ தெரியலையேன்ட்டு அறக்க பறக்க ஓடி வந்தேன். சரிம்மா சரிம்மா, எல்லாம் உள்ளதா இருக்காங்க. போமா போ. ஏன்பா வேகாத வெளியே நின்னுட்டு உள்ள வர வேண்டியதானே? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் எல்லாரும் உள்ள இருந்தோம்னா வரவங்களும் கூப்பிடணும், வைக்கணும். நம்ம உள்ளே இருந்தோம்னா என்ன பண்றது? அதான் அவங்களும் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை எது வந்தா கூப்பிடணும்ல சட்டுன்னு. நம்ம பாட்டுக்கு உள்ள இருந்தோம்னா அவங்க வந்துட்டு கூப்பிட கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எது சங்கட்டமா நினைப்பாங்கல்ல. அதாம்மா நான் வெளியே நிக்கிறேன். நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. சரிங்கப்பா, சரி நான் உள்ள போறேன். இவ்வளோ நேரமா கிளம்புறதுக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருந்தாங்க. யாரோ எவரோ வீட்டு விசேஷம் மாதிரி எம்பிட்டு நேரம் உனக்கு கிளம்புறதுக்கு? இந்தா இப்ப எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? நான் இன்ன வரைக்கும் என்ன சும்மாவா இருந்தேன்? இன்ன வரைக்கும் எல்லா வேலையும் அங்க போய் பார்த்துட்டு இப்பதான் வந்து குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே அப்ப போயிட்டு வந்துட்டியா? இதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு தலையை காட்டிட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு உங்க மைனர் இருக்காரே அவரை குளிப்பாட்டி கிளப்பி கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நல்லா தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு அப்படியே ஆடுவீங்க. சரி சரி, நீ இன்னும் கிளம்பாம இருக்கியன்ட்டு தான் கோவத்துல பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வரலன்னு எதுவும் நினைப்பாங்கல்ல. உங்க இந்த தளபதியை கிளப்புறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சரி சரி, வா போலாம். ஷபா, எல்லாம் நல்லபடியா போகுதே. இன்னும் ஒன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன். தான் நடந்துருச்சுல்ல. என்னம்மா? எங்கடா புருஷனை முண்டாட்டி அப்படியே ஜம்முன்னு கிளம்பிட்டீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? விசேஷத்துக்கு போறோம்னு தெரியலையோ? அதெல்லாம் நல்ல வெங்காயம் தான் தெரியுது. யார் வீட்டு விசேஷத்துக்கு போறீங்க? யாரு வீட்டு விசேஷத்துக்கு போவாங்க? எல்லாம் பெரியம்மா வீட்டு விசேஷத்துக்கு தான். சும்மா பெரியம்மான்னு இருக்காதடா. அந்த குடும்பத்துக்கு நமக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் பெரியம்மான்னு அந்த குடும்பமே ஆகாவளி குடும்பம். ஆகாவளி குடும்பம் தான். ஆனா நகை போட்டாங்கன்னு நாக்க தொங்க போட்டுட்டு வாங்கும்போது தெரியலையோ அந்த ஆகாவளி குடும்பம்னு. பாரு, வாங்கி பேசிக்கிட்டு வச்சுக்க, வாய் கிழிச்சு தச்சு போடுவேன் பாத்துக்க. என்னடி என்ன மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? நாங்க போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால ஆட முடியாது. பாருடா, முதல்ல இவளை பத்தி விட சொல்லிவிட்டேன். இவ வீட்டுக்கே ஆக மாட்டா. ஆகாவளிய கூட்டிட்டு வந்துட்டு மருமகன் வச்சு குடும்ப நிம்மதியை கெடுத்துக்கிட்டு கிடக்குறா. யாருக்கு எடுத்தாப்ப உங்க குடும்ப நிம்மதிய? யாருக்கு எடுத்தான்னு கேட்டேன். ஏய், பக்கத்து வீட்டுல விசேஷம், அதுவும் நம்ம குடும்பத்துல விசேஷம். இப்படி மாமியார் மருமகளும் நடு ரோட்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வரவங்க என்ன நினைப்பாங்க? வாட்சணப்படும் முதல்ல. ஏண்டா, காலையில எந்திரிச்சு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கல, ஒரு சோறு குழம்பு பொங்கல, இவ பாட்டுக்கு போயிட்டாலே. இவள குடும்பத்தால நான் தான் சொல்லிட்டேல, என்னால அடுப்படியில எல்லாம் சமைக்க முடியாது, வேணும்னா சமைச்சுக்கங்கன்னு. பாத்தியாடா, எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். அதுதான் இப்ப இந்த அளவுக்கு பேசுறா. பாத்தியா, நீ இருக்கும் போதே இப்படி பேசுறாளே. நீ இல்லனா என்ன பண்ணுவ? சோத்துல எதையாவது கலந்து என்னை போட்டு தள்ளான்னு தள்ளிடுவாடா அவலாம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அதைத்தான் பண்ண போறேன். சின்ன பொண்ணு என்னைய அடக்காதீங்க. உங்க அம்மாவை அடக்குங்க. இந்நேரத்துக்கு உங்க பெரியம்மா வீட்டு விசேஷத்துல இவங்க தான் முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். யாரோ எவரோன்ற மாதிரி இவங்க ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க முடியல உங்களால. என்னதான் அடக்குவீங்க சின்ன பொண்ணுன்னு. அப்பா எம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஒரு விசேஷத்துக்கு போகும்போது எதுக்கு தான் இப்படி நீ தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த குடும்பமே ஆகாதுன்ற அப்புறம் அந்த குடும்பத்தோட நீங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்ப என்ன உனக்கு தப்பா போச்சு? நம்ம குடும்பம் தானே அதுவும், வேற யாரு குடும்பமா அது? அன்னைக்கு உன் பேரன் காது குத்துக்கு வந்து உக்காந்து இருந்தாங்களே, ராத்திரி பகலாம் புருஷனும் பொண்டாட்டியும், மறந்துட்டியோ? அந்த குடும்பத்துல எல்லாரும் வந்தாங்க. நம்ம போன் பண்ணி கூப்பிட்டோன்ற ஒரே காரணத்துக்காக. அதுக்காக போக கூடாதா? அவங்க என்ன சும்மாவா செஞ்சாங்க? நீங்க செஞ்சதானே திருப்பி செஞ்சாங்க. இங்க பாருமா, அவங்க செஞ்சாங்க செய்யலன்றதுல வேற விஷயம். உமா என் தங்கச்சி, அவளோட விசேஷத்துக்கு நான் போய் தான் ஆவேன். என்னை கட்டுனதுக்காக என் பொண்டாட்டி வந்து தான் தீருவா. என்னை பெத்தவளா நீ வந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணலினாலும் எங்க ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வேணும். அதனாலதான் நாங்க போறோம். எங்களுக்கு ஒன்ன மாதிரி ஏலாம் இருக்க முடியாது. ஏன்னா என் பிள்ளைக்கு எல்லா சொந்த பந்தமும் வேணும். அத்தை, மாமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி, எல்லா சொந்தமும் வேணும். நாளைக்கே ஒரு காய்ச்ச தலைவலினாலும் என் புள்ள தனியா தவிச்சு போயிடக்கூடாது. சொந்த பந்தம் இருக்குன்னு அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பண்றோம். உன்ன மாதிரி ஓரியா ஒத்த வீட்லயே இருக்க முடியாது எங்களால. ஆடுங்கடா ஆடுங்க. எம்புட்டு தூரம் நீங்களாம் ஆடுறீங்கன்னு பாக்குறேன் நானும்.
அம்மா தயவு செஞ்சு இப்படி போட்டி போடாதம்மா. ஏடா காலையில எந்திரிச்சு ஒரு பொண்ணா வீட்ல ஒரு சோறு குழம்பு பொங்காம அவ பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கறா. அதை கேட்க முடியல உனக்கு. மாமியார் கறிச்சா சாப்பிடாம செத்து போகணும்ல இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுதான் நடக்க மாட்டேங்குது. பாத்தியா 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 எப்படி பேசுறா பாத்தியா பாத்தியா. ஐயோ அம்மா தயவு செஞ்சு நீ உன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. இப்போ உனக்கு சோறு தானே பிரச்சனை. அங்கே சோறுலாம் குழம்புலாம் பொங்கி வச்சிருக்காங்க. எடுத்து டிஃபனில் போட்டு வந்து தானே உட்காந்து சாப்பிடு. இங்க பாரு, செத்தாலும் நானும் அந்த வீட்டு சோத்துல கைய வைக்க மாட்டேன்டா. என்னால அந்த வீட்டு சோறெல்லாம் திங்க முடியாது. அந்த வீட்டு சோறை திங்க முடியாதுன்னா வேற எந்த வீட்டு சோறை உங்க அம்மா திங்க போறாங்களாமா? இங்க பாரு, நான்லாம் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத ரகண்டி. இப்போ என்ன உனக்கு சோறு டீ எல்லாம் தானே கடையில் வாங்கிட்டு வந்து தரேன், போதுமா? உட்காந்து சாப்பிடு. உனக்கு எத்தனை மணி நேரத்துக்கு என்ன வேணும்னு சொல்லு, மொத்தமாக வாங்கிட்டு வந்து போடுறேன். சும்மா அந்த போகிற நேரத்தில் என்னை தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ வா முதல்ல. ஒரு காலத்துல என் பேச்சுக்கு தட்டாம கேட்ட பையன் இன்னைக்கு என்னையவே எது தெரிஞ்சிட்டு போறான். நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறதுன்னு. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கு என்ன செய்றாங்க ஏது செய்றாங்கன்னு பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் வச்சு எல்லாத்தையும் கிளின்னு கிழிக்கிறேன் பாரு. ஏமா பந்தலுக்கு அந்த பையன் வேற காசு கேட்டாமா. மீதி காசு 10,000 ரூபாய் தரணும். அதெல்லாம் இப்போ மொத்தமாக தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இப்போ 2,000 மட்டும் கொடுங்கண்ணேன்னு சொல்லியிருக்கான். 2,000 இருக்கா? சுருக்கு பையில வச்சிருக்கேன்டா. அக்கா, வாடி மருமவளே வா. 3வது மனுஷி மாதிரி வர நேரமா இது? ஐயோ இல்லத்த, மாடு கண்ணு போட்டுருச்சு அத்த காலையில. அதுதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க வேற வரணுமே வைக்கணுமே, அது வேற புள்ள மாதிரி சுத்தி சுத்தி வர மாடு. கண்ணு போடவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அதை பார்த்து விட்டுட்டு சீம்பால் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். அப்படியா? நல்ல விஷயமா, நல்ல விஷயம். என்ன கண்ணு? மகாலட்சுமியே பிறந்திருக்கா. அப்படியா? நல்ல விஷயமா, நல்ல விஷயமா. நல்லது நல்லது. காலையில எந்திரிச்சு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கோழியெல்லாம் திறந்து விட்டுவிட்டு கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விட்டுவிட்டு பாலை கறந்து வச்சுவிட்டு நானும் சரி கிளம்புவோன்னு பார்த்தேன். உடனே மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்று பார்த்தோன்னே தான் வயிறு வலி வந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் டாக்டரை வர சொல்லி அந்த நேரத்துல எல்லாம் பண்ணி சரிம்மா அப்புறம் சரிம்மா, நீ விசேஷத்துக்கு வந்தியா அதுவே போதும் எனக்கு. எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க? என் பையன் எங்க? மாடை விட்டுவிட்டு வர முடியாதுல்ல. நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது அவரு அனுப்பி விடுறேன். இங்கே பாருங்க அத்தாச்சி, சோறு குழம்புல பொங்கி வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்துட்டான். வீட்டில எல்லாம் உழவு சாக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க போயிட்டா வாங்க, இல்லைன்னா நான் போய் கூட்டிட்டு வரேன் எங்க அண்ணனை. கூட்டிட்டு வாங்க கொழுந்தனாரே. தாங்க சீம்பாலு காய்ச்சி கூட இல்ல, நான் அப்படியே கறந்துட்டு ஓடி வந்தேன். எப்படியே பார்த்து இது பதமா ரெடி பண்ணிருங்க. சரிங்க அத்தாச்சி. பிள்ளைங்க என்ன பண்றாங்க? என் குழந்தைய கிளம்பியாச்சா என்ன? கிளம்பிக்கிட்டே இருக்காங்கம்மா. மாப்பிள்ளை வீடு வரத்துக்குள்ள கிளம்புற ஆளுகளாதான் சரி. கல்யாணம் ஆக போதில்ல, அப்படித்தான் இருக்கும். பொறுத்துக்கங்கத்த. என்ன சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி நான் போய் பாக்குறேன். போமா போ, உள்ள போய் பார்ப்போம். ஏமா இது அப்படியே கேஸ்ல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி வைமா. சரிடா. அந்த வேலையை விட்டுவிட்டு மத்த வேலையெல்லாம் செய்வேன். ஏமா அப்படியே ஒரு 2,000 ரூபாய் எடுத்துட்டு போடியா? அந்த வாரம்பா. அப்ப கட்டண புருஷன் கேட்டா காசு கொடுக்க மாட்டேன், அப்படித்தானே? கட்டண புருஷனா இருந்தாலும் சரி கட்டாத புருஷனா இருந்தாலும் சரி 10 ரூபா கூட நான் தர மாட்டேன். ஏன்டி இப்படி காசு காசுன்னு அலையிற? உனக்கு நகை நட்டுலன்னு எதுலையாவது ஒன்று குறை வச்சிருக்கனா? எல்லாமே செய்யதானே செஞ்சிருக்கேன். அப்படி இருந்து புருஷனுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேங்கிற. ஆமா ஆமா, கொடுத்து கொடுத்து செவந்த கைத்தான். இனி கொடுக்காம இருந்தாலாவது சாக்காம இருக்குதான்னு பாப்போம். என்னடி இப்படி பேசுற? இங்க பாருங்க, என்கிட்ட 10 ரூபா கூட இல்ல, கம்முன்னு போங்க. இங்க பாரு, இறக்கிற கேணிதாமா ஊறும். ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஆசைப்பட்டு நான் இன்னைக்காவது ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கேனா? உனக்கு பிள்ளைக்குன்னு எல்லாத்துக்கும் தானே செய்கிறேன். தங்கச்சி குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தான் நான் கேட்குறேன். இல்லைன்னா நான் உன்கிட்ட கேட்பேனா? சொல்லு பார்ப்போம். கஷ்டம் யாருக்கு தான் இல்ல. வருங்காலத்துல நமக்கு ஒண்ணு தேவை இருக்கு, யார்கிட்ட போய் கேட்கறது? உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கையேந்திட்டு நிக்க முடியும்? ஒருத்தர் தான் குடும்பத்துல ஊதாரியா இருக்கலாம், 2 பேரும் ஊதாரியா இருந்தா அப்புறம் என்ன பண்றது? நாளைக்கே நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுதுன்னா காசு கட்டணும்னா எங்கிட்ட இருந்து போய் கட்டுறது? இங்கே பாரு, நம்ம பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம். அவன் படிப்பு ஆளியா இருக்கான். அவன் சொந்த காலில் அவன் நிற்பான். அந்த தரமா அவன்கிட்ட இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காசை கட்டித்தான் அவனை வேலை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எங்க அண்ணனும் இப்படித்தான் இருந்தான். கடைசியில கவர்மெண்ட் வேலைக்கு 10 லட்ச ரூபா கட்டணும்னே அவன் கட்ட முடியாம போச்சு. என் பிள்ளைக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. நீங்களும் 10 ரூபா சேர்த்து வைக்க மாட்டீங்க, குடும்பம்னு அழிப்பீங்க. நானும் அப்படிலாம் இருக்க முடியாது. சரி விடு, நான் 10 ரூபா வட்டிக்கு 20 ரூபா வட்டிக்குன்னு வாங்கிக்கிறேன் விடு. நாளை பின்ன கடங்காரன் வந்து வீட்டில் வந்து கேட்கட்டும்.
நான் மான மரியாதை எனக்கு தானே போகுது, உனக்கு என்ன விடு. சும்மா அதை எதுவும் பேசி என் மனசை மாத்தாதீங்க, கம்முனு போங்க நீங்க. இப்போ நான் ஏதாவது உன்னை மனசை மாத்துறேன்னா 20 வட்டினாலும் 30 வட்டினாலும் என் தங்கச்சிக்கு வாங்கி நான் செய்ய வேண்டியது இல்லை. நான் செஞ்சுக்கிறேன் விடு. உன் காசை நீ பத்திரமா வச்சுக்க, சரியா? பூட்டு போட்டு வச்சுக்க. இப்ப என்ன, உங்களுக்கு காசு தானே வேணும்? எவ்வளவு வேணும்? எனக்கு வேணாமா, எனக்கு 20 வட்டியோ 50 வட்டியோ நான் எங்கிட்டாவது பார்த்து வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? சும்மா அதை எதுன்னு பேசி தான் என்னை மனசை மாத்திடுவீங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 50,000 ரூபாய் இருந்தா நல்லது தான். சரி, 50,000 நான் தாரேன். வேண்டாம் வேண்டாம். அட தாரேங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, வேண்டாம் விடு. நான் 20 வட்டியோ 30 வட்டியோ நாங்க வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க வேற எங்கேயும் போய் கடன் வாங்கி கஷ்டப்பட வேணாம். 50,000 ரூபாய் தாரேன். ஊர் பக்கத்துல நீங்க எங்கிட்டாவது வாங்கினாலும் 20 வட்டி 30 வட்டின்னு வாங்குவீங்க. எனக்கு வெறும் 5 ரூபா வட்டி கொடுங்க போதும். பாவி, இவகிட்ட இப்படி பேசுனா காசை கொடுப்பேன்னு பார்த்தா அவங்க கிட்ட அவ்வளோ கொடுப்பேன், அந்த வட்டியில பாதியாவது என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாளு. பொழைச்சிக்குவா போ. என்ன போதும் தானே? 50,000 ரூபாய் தாரேன், 5 ரூபா வட்டி, சரியா? எனக்கு மாசம் 1ஆம் தேதி டான்னு கொடுத்துடணும். அதை விட்டுட்டு ஏமாத்திட்டு திரிஞ்சீங்க, மானாவரியா பேசுவேன். அதெல்லாம் டான்னு கொடுத்துருவேன். இங்க பாருங்க, வட்டிக்காரங்க கூட சரி பாவம் போனா போதுன்னு பொழைச்சு போகட்டும்னு விட்டுட்டு போவான். நான் அப்படி கிடையாது, புட்டிங்கி எடுத்துருவேன். 50,000 கொடுக்குறேன், 5 ரூபா வட்டி, மாசம் 1ஆம் தேதி டான்னு கொடுக்கணும். இல்லைன்னு வைங்க, நான் கிளிக்கிற கிளிக்கு நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியாது. அது மட்டும் தானா, இல்ல எழுதி எது கையெழுத்தும் போட்டு தரணுமா? அப்படின்னா பத்திரம் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா கடைசியில நான் வாங்கல வைக்கலன்னு எதுவும் நீங்க சொன்னாலும் சொல்ற ஆளு தான். ஆத்தாடி, நம்ம பொண்டாட்டியா இருந்து எப்படி இவ்வளோ விவரமா இருக்கான்னு தெரியலையே. இன்னும் என்ன பண்றது, உங்களுக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டு மொத்தத்தையும் கொடுத்து அழிச்சதுக்கு அப்புறம் தானே ஞான உதயம் வருது. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். என்னடி எந்த ஃபீலிங்குமே இல்லை, நீ பாட்டுக்கு கிளம்பி உட்காந்துருக்க. என்னை என்னடி பண்ண சொல்ற? சாமி பாவம் இல்லையா? ஏ அவன் பாவண்டி, அவன் நல்லா இருக்கணும்டி. அவன் வசதிக்கும் அவன் படிப்புக்கும் நல்ல படித்த பொண்ணு கிடைச்சா பரவாயில்ல. நான்லாம் ஒழுங்காக படிக்காத ஆள். நான்லாம் ஒரு வேலைக்குமே லாக்கி இல்லாதபடி. எங்கள் வீட்டில் சொத்து பத்துன்னு கூட எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் வரதட்சணை போட்டு அவனுக்கு அப்படியெல்லாம் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. அவன் கால் தூசிக்கு கூட நான் சமம் கிடையாதுடி. என்ன போய் எப்படி நீ இப்படி பேசலாம்? அவன் வசதியான பையன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் கூட அவன் வசதியை என்னைக்குமே காட்டினது கிடையாது நம்மக்கிட்ட எல்லாம். ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி. என் மனசுல நீ அதை இதுன்னு பேசி குழப்பாத. பாவண்டி அவன், உனக்கு இப்போ கூட மனசு இறங்கலையா? அவன் பாவம் தான், இல்லைன்னு யார் சொன்னான்? ஆனால் என் நிலைமையும் புரிஞ்சுக்கோவே. இங்கே பாரு, இப்படியாப்பட்டவனை மட்டும் இந்த ஜென்மத்தில் மிஸ் பண்ணிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ தங்கமான பையன்டி. ஹே உமா, இவர் அத்தாச்சி வந்திருக்காங்க, கூப்பிடு. ஐயோ கேட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஆத்தாடி, நம்ம உமாவா இது? ஏங்கன்னே பட்டுடும் போல இருக்கே பிள்ளைக்கு. அம்பட்டு அழகா இருக்காளே. காலையில நம்ம வீட்டுல கண்ணு போட்டுருச்சுமா. நம்ம மாடு சீம்பால் கொண்டு வந்திருக்கேன். அம்மாவை செஞ்சு தர சொல்லியிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. சரிங்க அத்தாச்சி. நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? அண்ணே வரலையா? நான் அண்ணன் வருவாருமா, அப்புறம் தான் வருவாரு. என்ன கோகிலா, இங்கேதான் இருக்கியா நீயும்? ரெண்டுக்கு கல்யாணம், அப்புறம் அவ இங்கேதானே இருப்பா. அதுவும் சரிதான். 2 பேரும் ஒரு இடம் விடாம தோட்டம் தரவன்னு எல்லா இடத்துலயுமே சுத்திக்கிட்டு திரிவாங்க. நீ உன் தோழிக்கு கல்யாணம் ஆகி அவளும் அங்கிட்டு போயிருவா. என்ன பண்ணுவியோ நீயே? நான் மட்டும் என்ன, புருஷன் வீட்டுக்கு தான் போவேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான், மறந்தே போயிட்டேன் போ. மாப்பிள்ள வண்டி வந்துருச்சு. சமந்தி, மாப்பிள்ள குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க வாங்க. அப்படிங்களா மாமா? சரிங்க சரிங்கம்மா. மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டாங்களாமா? ஆரத்தி எடுங்க. இந்த எடுக்கிறேன்டா. பொண்ணு பிள்ளைய ரெடி பண்ணிட்டீங்களா? மாப்பிள்ள வீடு வந்துட்டாங்கம்மா. மாப்பிள்ள வந்துட்டாங்களாம்மா. அமுதா, ஒடியா ஒடியா, போய் மாப்பிள்ள வராங்களாம் போய் பாப்போம். சரியா தாச்சி. ஏ சாமி பாவம்டி, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஏ நீ சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா ஏண்டி அதை இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? கம்முனு இரு. இப்ப என்னடி முடிவா சொல்ற? சாமி மேல உனக்கு எந்த இதுவுமே இல்லையா? ஃபீலிங்ஸே இல்லைன்னா சொல்லு. இனிமே சாமியை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அப்படி எதுவும் பேசுனா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடு. என்னடி பேசிட்டு இருக்க? அப்ப ஓப்பனா சொல்லு, உனக்கு சாமியை பிடிக்கலன்னா சொல்லு. உண்மையை சொல்லணும்னா சாமியை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அது எப்படியும் உன்ட்டு சொல்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசில் யாருமே என் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்து எதுவுமே செஞ்சதில்லடி. ஆனால் சாமி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்காக அவன் பென்சிலு புக்குன்னு விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், எது வாங்கினாதான் 2 2 எனக்குன்னு சேர்த்து வாங்குறதா இருக்கட்டும்,
அப்படின்னு ஒவ்வொன்றையும் எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி செஞ்சுருக்காண்டி. அப்போ அதனோட பேர் காதல்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. ஆனால் அவன் நல்லவன், அவனை மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு மட்டும் தோணுச்சு. ஆனால் என்னைக்கு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானோ அந்த நிமிஷமே என் மனசுலேயும் எல்லா எண்ணங்களும் வந்துச்சு. பாத்தியில உன் மனசுலேயும் பூட்டி கிடந்த உணர்வு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து என்னடி பிரயோஜனம்? ஆனால் என் குடும்பத்தோட சூழ்நிலையை நினச்சி பாரு. என் அம்மா, என் அண்ணன், என் அண்ணி, இவங்களெல்லாம் நினச்சி பாரு. இவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையான்ற அளவுக்கு தோணும்டி. சின்ன வயசுலேருந்து எங்களுக்காக வாழ்ந்த அம்மா, அப்பா போனதுக்கப்புறம் அப்பா ஸ்தானத்துலேருந்து இந்த குடும்பத்தையே பார்த்த அண்ணா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க நகையை கழட்டி கொடுத்து என் வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற அண்ணி, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை பாடத்தை ஓட்டி காட்டின அக்கா, இந்த பிள்ளைங்க, இதுங்களோட வாழ்க்கை, இவங்களோட சந்தோஷம் எல்லாமே என் கல்யாணத்தில் இருக்குடி. எடுத்தவங்க ஊத்தன்னு ஒரு முடிவை என்னால் எடுக்க முடியாது. எனக்கு இவங்க சந்தோஷம்தான் முக்கியம். இதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் முக்கியம் கிடையாது. ஏய், அதுக்குன்னு இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு உன்னோட சந்தோஷம் போயிருமேடி. என்னடி சந்தோஷம்? அப்படி என்ன அவர் கெட்டவர்னு நீ நினைக்கிற? என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போதும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதும் அவர் துணையாக வந்து நின்றுருக்காருடி. என்கிட்ட தப்பாக ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை பேசினதில்லை. அப்படியாப்பட்டவர் வாழ்நாளில் என்னை நல்லா வச்சுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையை தூக்கி குப்பையில் போடு. இந்த மாதிரி தான் என் புருஷனும் இருந்தான். எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு கட்டினான். அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அது வேணும் இது வேணும்னாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு பிடுங்கி எடுக்கிறாங்க. இப்படி வேணாம் வேணான்னு சொல்கிறவங்க பின்னாடி ஒவ்வொன்றையும் குத்தி காட்டி பேசுவாங்க. ஆனால் சாமி அந்த மாதிரி இல்லை. இந்த பேச்சை இப்போதைக்கு விடு. அக்கம் பக்கத்தில் எல்லாரும் வராங்க போகிறாங்க. நீ பாட்டுக்கு அதை இதுன்னு பேசி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. உன் காலில் விழுந்து கும்பிட்றேன்.